கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையில் இயேசுவோடு என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். அமெரிக்காவின் மேற்கு வெர்ஜீனியாவில் சுமார் 13,000 சதுர மைல் பரப்பளவில் குவைட் ஜோன் எனப்படும் அமைதியான இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே எந்தவிதமான ரேடியோ சிக்னலுக்கும் அனுமதி கிடையவே கிடையாது. ஏனெனில் அந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான நவீன தொழில்நுட்பம் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய ரேடியோ டெலஸ்கோப் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தான் மற்ற தொழில்நுட்ப சாதனங்களிலும் இருந்து வரும் மின்காந்த அதிர்வுகள் அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த ரேடியோ டெலஸ்கோப்பிற்கு வரும் மற்ற சிக்னல்களை தொந்தரவு செய்ய கூடாது என்பதற்காக மொபைல் போன்ஸ் மற்றும் மற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படுவதில்லை. இங்கே வரும் தேவையற்ற சிக்னல்களை கண்காணிக்க தீவிர கண்காணிப்பு கருவிகளும் உள்ளன. எந்தவித இரைச்சலும் மொபைல் போன் தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்க விரும்புகிறவர்கள் இந்த பகுதிக்கு சென்று வசிக்கின்றார்கள். ஆகவே இந்த ரேடியோ டெலஸ்கோப்பிற்கு வரும் சிக்னல்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் ஏற்கப்பட்டு வருகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இதை போல ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை என்று வரும் பொழுது நமக்கும் எந்தவித தொந்தரவு இல்லாமல் ஜெபிக்க ஓர் இடம் தேவை. தனித்து ஜெபிக்க ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நமது ஜெபத்தை பரலோகத்திற்கும் பரலோக பதிலை நமக்கும் பெற்று கொடுக்கும் தகவல் பரிமாற்றத்தில் எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. அநேக சமயங்களில் தனியாக ஜெபிக்க அமரும் பொழுது செல்போன்களை பயன்படுத்தினால் அதில் வரும் அழைப்புகள் மற்ற செய்திகளும் பரலோக தேவன் உடனான நமது இணைப்பை துண்டித்துவிடும். ஆகவே நாம் தேவனுடன் ஜெபிக்கும் பொழுது அமைதியான ஒரு இடம் நமக்கு அவசியம். நாம் தனிமையில் ஜெபிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் அநேகர் தனித்து ஜெபித்து தேவனுடன் உறவாடும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதில் யாக்கோபு ஒரு நாள் தன் குடும்பத்தாரையும் ஆடு மாடுகளையும் அக்கறைப்படுத்திவிட்டு தான் மட்டும் தேவனோடு தனித்திருந்தான். எந்தவித தொந்தரவும் இன்றி தேவனோடு இருந்ததால் அவனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவனுக்குள் இருந்த பயத்திலிருந்து விடுதலையும் கிடைத்தது. இதை போலவே அவன் தகப்பனான ஈசாக்குக்கும் சாயங்கால வேளையில் தனித்து தியானம் செய்யும் பழக்கமும் இருந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவோடு தனித்து ஜெபிக்கும் அமைதியான ஜெப வேலைகளை அவருடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருந்து வரும் பலவிதமான தொந்தரவுகளில் இருந்து உங்களை தனிமைப்படுத்தி தேவனோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயம் யாக்கோபை போல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தனிமையில் இயேசுவோடு நாம் இருந்து ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தில் மறந்து போகாதிருங்கள். தனிமையில் இயேசுவோடு இருந்து ஜெபிப்போம். தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.